உங்களுக்கு கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வருமா செக் பண்ணுவோமா? இந்த பதிவை முழுசாக பாருங்கள். கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? நமக்கு கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வருமாங்கிறத நம்மளே செக் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக நம்மளே செக் பண்ணிக்க முடியுங்க. சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம பித்தப்பையில் ப்ராப்ளம் இருக்குது, வரப்போகுது, நான் சொன்ன மாதிரி பித்தப்பை கற்களாக அது மாறப்போகுது அப்படிங்கிறத நம்மளே செக் பண்ணிக்க முடியும். சர்டன் சிம்டம்ஸ் நம்ம உடம்பு கண்டினியூஸாக காட்ட ஆரம்பிக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். உங்களுக்கு பித்தப்பை கற்கள் வர்றதுக்கு முன்னாடி டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பிரச்சனையில் இருக்குங்க. பித்தப்பை நார்மலாக ஃபங்க்ஷனிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கான டைஜஷன் ப்ராசஸ், அதாவது எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள், அதாவது அசிடிட்டி மாதிரி இருக்கிறது, அடிக்கடி தொண்டையில் புண்ணு ஏற்படுற மாதிரி, நாவுகளில் புண்ணு ஏற்படுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வர அதை அலோவ் பண்ணாது. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் உங்கள் பித்தப்பை வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கான. சில உணவுகள் பர்டிகுலராக நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தால் நான்வெஜிடேரியன் சாப்பிடும்போது எண்ணெய், மசாலா, புளிப்பு இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும்போது நான் சொன்ன சிரமங்கள்லாம் வரக்கூடும். அடுத்தது உங்களோட தூக்கத்தை அது டிஸ்டர்ப் பண்ணும். நல்லா தூங்கிட்டு இருந்தோம், திடீர்னு தூக்கமே வரமாட்டேங்குது, டேப்லெட்ஸில் தான் இருந்து தூங்குறோம், அப்பவும் நல்லா தூங்கின மாதிரி ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டேப்லெட்ஸ் இல்லை, ஆனால் ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டுருக்கு. 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கண்டிப்பாக அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுறோம். லைட்டாக ஒரு சவுண்டு கேட்டால் கூட முழிப்பு வந்துடுது, ஒரு கனவுகள் வந்து முழிப்பு வருது, அடிக்கடி கனவுகள் வருது, பயமுறுத்துற மாதிரி கனவுகள் வருது, நல்லா தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு உணர்வே இல்லை, மார்னிங் எந்திரிச்சா ஃப்ரெஷ்னஸே ஃபீல் பண்ணல, கண்கள் சார்ந்த பிரச்சனை, எரிச்சல், தண்ணி வடிகிறது, செவந்துக்கிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இன் சம் கண்டிஷன்ஸ் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். சிலருக்கு வந்து லிப்போமான்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அங்கங்கே உடம்புல இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இடுப்பு கீழே தெம்பு இல்லாமல் இருப்பீங்க. சியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சைடு நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி உங்கள் இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு வலி ஏற்படும். நிறைய டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு பர்சனாக மாறி இருப்பீங்க. முதல்ல ரொம்ப தன்மையாக இருந்திருப்பீங்க, இப்போ அடிக்கடி டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒமட்டல், அதாவது சாப்பிடக்கு நேரம் கடந்து போயிடுச்சுன்னா ஒமட்டல் மாதிரி வரும். கம்பல்சரியாக மைக்ரேன், பொடனி வலி, தலைவலி, தலை பாரம், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். வாமிட்டிங் சென்சேஷனோட இதெல்லாம் உங்களோட பித்தப்பை ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சிம்டம் அல்லது ஸ்டோன்ஸ் வரப்போகிறதுக்கான சிம்டம். வாட்ச் பண்ணிக்கோங்க, முன்னாடி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க.